ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் அழகை வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வந்தால் ரூபாய் 1000 உங்களுக்கு பரிசு அளிக்கிறேன் என்று ஒரு ஆசிரியை மாணவிகளிடம் கூறினார். அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஒரு தோட்டத்தில் இருந்தார்கள். ஒரு மாணவி அழகான ரோஜா மலரை பறித்து வந்து கொடுத்தாள். இன்னொரு மாணவி வண்ணத்து பூச்சி ஒன்றை கையில் பிடித்து வந்து இதுதான் அழகு என்று காட்டினார். மற்றொரு மாணவி ஒரு குஞ்சு பறவையை பிடித்து வந்து அதைத்தான் அழகில் சிறந்தது என்று காட்டினாள். கடைசியாக வந்த மாணவியோ வெறுங்கையோடு திரும்பி வந்தார். ஏனென்று கேட்டபோது சொன்னால், நானும் மலரை பார்த்தேன், அழகாய் இருந்தது, செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அழகாய் இருந்தது, சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். குஞ்சு பறவையை பார்த்தேன், தாய்ப்பறவை தேடும் என்று விட்டுவிட்டேன். அந்த மாணவியை அணைத்துக் கொண்ட ஆசிரியை கடைசியாக வெறுங்கையோடு வந்த அந்த மாணவிக்கு ரூபாய் 1000 கொடுத்தால் அதையும் அந்த மாணவி போட்டியில் கலந்து கொண்ட மற்ற மாணவிகளுடன் பகிர்ந்து கொண்டாள். டேக்அவே, உண்மையான அழகு என்பது உடல் அழகு இல்லை, வெளித்தோற்றத்தில் இல்லை, அது மாறக்கூடியது. அன்பான இதயம் மட்டுமே உலகில் மிக அழகானது. அழகு ரசிப்பதற்கு, பறிப்பதற்கு அல்ல. அன்பு ரசிக்கும், எப்பொழுதுமே பறிக்காது. எதையும் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்போமே, இந்த அகிம்சை உணர்வு அழகு. நாம் உலகிற்கு எதையேனும் கொடுக்க வேண்டும் என நினைத்தால் அன்பை கொடுப்போம். உலகம் அதிகமாக ஏங்கி கிடப்பதும் அதே அன்புக்காகத்தான். கடைசியில் எதையும் எடுத்துச் செல்ல இயலாது, கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை. அன்பாக இருப்பவர்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பார்கள். இல்லை இல்லை, இருக்கும்போதே இருக்கும் இடத்தையே சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள் தான் இதயத்தில் அன்பை ஏந்தி வாழ்பவர்கள். போட்டியில் பரிசை வென்ற அந்த மாணவி காட் இஸ் லவ் என்று அந்த பள்ளியின் என்ட்ரன்ஸில் எழுதியிருந்ததை அழித்துவிட்டு லவ் இஸ் காட் என்று எழுதினாள். அந்த பள்ளி மாணவிகள் அனைவரும் கைதட்டி அன்புடன் அந்த மாணவியை வரவேற்றார்கள். இறைவா நன்றி.